ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு உண்டான ஃபீலிங்ஸ், அது வந்துட்டு நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதை பிரஜன் சொன்னால் தான் சரி, இல்லை அவங்க ரியலைஸ் பண்ணால் தான் அந்த விஷயங்களில் அவங்க ஒரு தீர்வு காண முடியும். இல்லைனா திவ்யா பேசணும். திவ்யா எட்ட நின்றுட்டு எனக்குலாம் அவங்க பேசலன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது, சரிங்களா? அதுலேயும் கூடவே என்ன பண்ணிடுறாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, நாமினேஷனு இதெல்லாம் பண்ணால் அப்புறம் அவங்களுக்கு எப்படி தோணும்? புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நேற்று நைட் சொல்லியிருந்தேன், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு. கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறந்து, அதாவது நீங்கள் லைக் பண்ணாவே என்னோடய வீடியோ வரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா விக்ரம் கிட்ட மொத்தமாக உடச்சிட்றாங்க. பக்கத்தில் அமித்து உட்காந்துட்டு என்ன நடந்தது என்ன அப்படி பார்க்கும்போது, அதாவது என்னை விட பிரஜன் கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருந்தது யார்? இந்த வீட்டில், சரிங்களா? இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க தான். அதே மாதிரி பிரஜன் போனப்போ நானே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் போனதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த டைமில் அழுதுட்டு இருக்கும்போது பெட்டி வருது, அவங்க பெட்டியை வருது, அந்த கபோர்டு இழுக்கிறாங்க, அந்த பெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அந்த பெட்டு நானும், அந்த கபோர்டையும் பெட்டையும் யூஸ் பண்ணது நானும் பிரஜனும். அதில் உன்னோட துணியை எடுத்து வச்சுக்கோ, நான் என்னோடய துணியை வைக்கணும்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? அவங்கள சிம்பிளாக கேட்குற கேள்வி. ஏன்னா அவர் கிளம்பிட்டார், அவரோட அந்த கபோர்டில் தான் பிரஜனோடது இருக்கும் போல திங்ஸ்லாம். இனிமேல் அவங்க எடுத்து வைக்கணும். உன்னோட எடுத்து நீ அந்த பக்கம் வச்சு அந்த இடத்துல நான் என் துணியை வைக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறாங்க. அந்த பக்கம் மேபி பிரஜனோட துணி இருந்திருக்கலாம், அந்த இடத்துல நான் என்னோடய துணி வைக்கணும், உன் துணியை எடுத்து வை அப்படின்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. இதுதான் இங்கே போட்டு உடைக்கிறாங்க. உனக்கு அந்த கபோர்டு வேணும், பெட்டு வேணும், இப்போ எடுங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பியூர்லி ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அளவுக்கு அவங்களும் இடம் கொடுத்துருக்கூடாது. அதாவது திவ்யாவும் அந்த இதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அதை கிளாரிஃபை பண்ணணும் திவ்யா. ஆனால் திவ்யா கிளாரிஃபை பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே சண்டை போடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க முடியாதுன்னு சொன்னால் ஓகே, அதாவது எனக்கு அந்த உறவு வேணும் அப்படின்னா நான் இறங்கி தான் போகணும். புரியுதுங்க? எனக்கு அந்த உறவு வேணும்னா நான் இறங்கி தான் போகணும். இறங்கி போகாமல் நான் வலுக்கட்டாயமாக நீ வரணும், இல்லைனா நான் உன்னை கலாய்ப்பேன், சண்டை இழுப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த உறவு நீடிக்காது, நிலைக்காது. அதுதான் இப்போ நடந்திருக்கு, சரிங்களா? அதுதான் திவ்யா சாண்ட்ராவுக்கு உள்ள பிரச்சனைகள். சாண்ட்ரா இந்த மாதிரி கண்டிப்பாக உடைவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி கெமிக்கும் நம்ம பிரஜனுக்கும் அந்த ஹாட் சீட் வரும்போது எப்படி உடஞ்சாங்க, எப்படி மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு எல்லாமே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது பிரஜன் வெளியே போன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், அழுவாங்க, கண்டிப்பாக தெரியுது நம்மளுக்கு. அப்போ இருக்கும்போது அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாருமே சொல்லாமல் அந்த ஒரு குரூப்பு வியானா, இவங்க அப்புறம் ஆதிர் நினைக்கிறேன், 3 பேர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சாண்ட்ராவை போட்டால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அது வீக்குன்னு சொல்லி, புரியுதுங்களா? அதுவும் நல்லா பரிச்சயமான நம்ம கூட இருந்த தோழி இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒன்று. அடுத்தது சண்டே எபிசோடில் ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதை விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சண்டை மாதிரி பப்ளிக்காக அதை தனியாக நீங்கள் கேட்குறதுக்கு முற்படலாம், பண்ணலை. அங்கே அவங்கள நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு காண்டாகும், புரியுதுங்களா? இதெல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துட்டு, அதே மாதிரி ரம்யா கிட்ட கன்னிக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் பேசிவிட்டு எல்லா சூழ்நிலையும் அவங்க ஏற்படுத்திட்டு அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க என்கிட்ட பேசலைன்னு கேமரா முன்னாடி போயிட்டு திவ்யா சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? இதை இப்போ பிரஜன் சப்போஸ் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ மொத்தமாக உடைச்சாங்க. இதுதான் அவங்களோட விஷயம்னு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.